ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த பிரண்டையை சுத்தம் பண்ணி துவையல் அரைச்சிக்கலாம். முதல்ல பிரண்டையை சுத்தம் பண்ணுறதை பாருங்கள், எப்படி சுத்தம் பண்ணணும்னு. கை அரிக்குங்க. க்ளவுஸ் போட்டுக்கிறவங்க க்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கையால் பிக்கலாம். என்னோடய பிரண்டை 4 கார்னர் உள்ள பிரண்டை, ஸ்கொயராக இருக்கிறது. அதனால் நான் இந்த சைடு ஒரு வாட்டி, அந்த சைடு ஒரு வாட்டி அப்படி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீதி உள்ள நரம்பு நாரெல்லாம் பிச்சு எடுப்பேன். இதில் ஒரு சின்ன சின்ன இலைகள் இருந்தால் இலைகளையும் போட்டுக்குவேன் நான் துவையலுக்கு. இந்த பாருங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க இப்போ சட்னி பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை போட்டோம். 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். இது பாருங்கள், தேங்காய் ஒரு கைப்பிடி திருவிட்டு வந்திருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டு ரெட் கலராக வந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் வாசமாக இருக்கும் துவையல், அதுக்காக தான் வறுக்கிறேன். ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு அடிச்சிங்க. அங்கே பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இப்போ தாளிச்சிக்கலாம். துவையில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, நான் பொடியாக நறுக்கினேன் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கிட்டேங்க. அது பொரிஞ்சதும் நம்ம துவையில் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்ஸி ஜார்லேருந்து. இப்போ அது கொஞ்சம் நேரம் நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த கொத்தமல்லி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அதனால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். ஆப்டாக உடம்புக்கும் நல்லது. முட்டி வலிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் கால்சியம் நிறையா இருக்குது. சின்ன இடம் கிடச்சா கூட இதை வச்சிங்கன்னா போதும், கொடி கொடியாக ஒடியாந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி.